எங்கள் ஆஃபீஸில் ஃப்ரைடே உமன்ஸ் டேன்னு ஒரு ஈவெண்ட் வச்சாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு போகணுமா வேணாமான்னு ஐ வாஸ் இன் அ கன்ஃபியூஷன். எனக்கு இந்த உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே இதெல்லாம் செப்பரேட்டாக செரிஷ் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எல்லாேருக்கும் ஒரு கார்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் இருந்துச்சு. லைக் யூ ஆர் டூயிங் குட், யூ ஆர் லுக்கிங் அமேசிங். அந்த மெசேஜ் பற்றி பேச சொன்னப்போ எல்லோரும் ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. வாட் ஐ திங்க் இஸ் just a card with appreciation note is making us so emotional. What we expectன்னு நினைக்கிறீங்க? ஒரு அழகான ட்ரெஸ் போட்டால் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகாக இருக்குது, ஆனால் வாட் வி ரிசீவ் அங்கே தெரியுது, இங்கே தெரியுது, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஈவன் ஃப்ரம் ஆர் பேரண்ட்ஸ். அதான் எங்கள் ஹைலைட். எங்களுக்கு இந்த பாடி பற்றின இன்செக்யூரிட்டிஸ்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரம் அவர் ஓன் ஹோம். வீட்டில் அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவங்க பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் வெளியில் போனால் பஸ்ஸில் கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியாது. ஒரே ஒரு நாள் நைட் கூட வெளில போய்ட்டு நிம்மதியாக வர முடியும்னு நினைக்கிறீங்களா? நோ. யாராச்சும் எங்களை நார்மலாக டச் பண்ணால் கூட சம்டைம் வி ஃபீல் ஸோ இன்செக்யூர் பிகாஸ் ஆஃப் சம் ட்ராமாஸ் வி ஃபேஸ்ட். இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள்லாம் வேறு ஊருக்கு வந்து தனியாக ஒர்க்லாம் போயிட்டு வரதே ஒரு போராட்டமாக இருக்குது இந்த உலகத்தில். இதில் எங்கள் ஊரில் சில பொண்ணுங்களை எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? அந்த பொண்ணு வேலைக்கு போனதும் ஆளே மாறிடுச்சு, ஒரே மேக்கப், முடியெல்லாம் வெட்டிடுச்சு, ட்ரெஸ்லாம் வேறு மாதிரி போடுது, அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? இந்த மேக்கப், நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, ஹேர் கட் இதெல்லாம் எல்லா பொண்ணுக்கும் இருக்க பேசிக்கான ஆசை. ஆனால் அதை யார் வீட்லேயும் ஆசை பண்ணுறதே கிடையாது. ஸோ வெளில போன அப்புறம் அவங்க அதை ட்ரை பண்ணால் அவ்வளோதான், அந்த பொண்ணு மோசம். 100ல் ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு பிடிச்ச கரியை சூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஏன் நான் கூட எனக்கு பிடிச்ச கரியை சூஸ் பண்ணல, பொண்ணுங்கிற ஒரு ரீசனால். எங்கள் பேரண்ட்ஸ்லாம் ரெடி டு இன்வெஸ்ட் இன் அவர் மேரேஜ் பட் நாட் ஃபார் அவர் ஹையர் ஸ்டடீஸ் ஆர் எஜுகேஷன். இதில் பீரியட்ஸ் வேறு. அதை வச்சுட்டு ஸ்கூல், காலேஜ், ஒர்க், யாரையாச்சும் லவ் பண்ணால் அந்த பையனும் அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத, அந்த ட்ரெஸ் போடாத, இது போடாத, அதை பண்ணாத. இதில் சில பாய்ஸ்க்கு அவங்க பார்ட்னர், ஒய்ஃப் ஆர் ஃப்ரெண்ட் யாரையாச்சும் டம்பாக ஃபீல் பண்ண வைக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஏன் ஏன் இவ்வளோ? புரியுது, இந்த வேர்ல்ட் மேபி நாட் சேஃப் ஃபார் அஸ். ஆனால் அதுக்காக எங்களை மூச்சு விடக்கூட விடாமல் ஏன் இவ்வளோ புஷ் பண்ணுறீங்க? எங்களையே சொல்லாமல் ஒய் யூ கைஸ் ஆர் நாட் ட்ரைங் டு கிவ் அஸ் அ சேஃப் என்விரான்மெண்ட்? அப்பாவா, அண்ணாவா, தம்பியா, பார்ட்னரா, ஹஸ்பண்டா, இந்த உலகத்தோடு சேர்ந்து நீங்களும் எங்களை கொஞ்சம் கூட ஏன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க? நீங்களும் எங்களை ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணாமல் ஒய் யூ கைஸ் ஆர் ட்ரீட்டிங் அஸ் லைக் எ உமன்? அண்ட் ஃபார் மை டியர் கேர்ள்ஸ், நான் இப்போவும் ரெக்ரெட் பண்ணுறது என் கேரியருக்காக நான் ஃபைட் பண்ணலேன்னு. சண்டை போடுங்க. நம்ம இங்கே நம்மளோட நெசசிட்டிக்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஃபைன் டு ஃபைட் than being silent and losing usன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒன்று தப்புன்னு தோணிருச்சா? எனக்காக அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்கலாம் இல்லை. உனக்காக நீ தைரியமாக வாய்ஸ் ரைஸ் பண்ணு. இந்த விஷயம்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் உனக்காக நீ பேசுகிறது தான் உன்னோட சுதந்திரம். இங்கே சுதந்திரங்கிறது நம்ம குரலோட வலிமையில் தான் இருக்குது. ஃப்ரீடம் லைஸ் இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் வாய்ஸ்.